அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதையின் பெயர் ஒரு புதிய உலகம். நினைவூட்டல் வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 எடுக்கப்பட்டது. அது கூறுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இன்றைய செய்தி என்னவென்றால், கடவுள் அன்பு என்பது அவர் படைத்த அனைத்தின் மீதும் எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் எப்போதாவது மிகவும் இருண்ட இடத்திற்கு சென்றிருக்கிறீர்களா? எங்கும் வெளிச்சமில்லை. கடவுள் நம் உலகை படைக்கத் தொடங்கியபோது அது அப்படித்தான் இருந்தது. கடவுள் இருண்ட நீர் நிறைந்த இடத்தை பார்த்தார். பூமிக்கான அவருடைய திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய நேரம் இது. பின்னர் கடவுள் வெளிச்சம் உண்டாகட்டும் என்றார். திடீரென்று ஒரு பிரகாசமான வெளிச்சம் உண்டாயிற்று. கடவுள் ஒளியை இருளிலிருந்து பிரித்தார். அவர் வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். இது படைப்பின் முதல் நாள். கடவுள் சுற்றி பார்த்தார். தண்ணீர் எல்லாவற்றையும் மூடியது. அவர் பேசினார். தண்ணீர்கள் பிரிந்து ஆகாய விரிவை உண்டு பண்ணி. இது படைப்பின் 2ஆம் நாள். கடவுள் நீர் நிறைந்த உலகத்தை பார்த்தார். அவர் வானத்தின் கீழுள்ள தண்ணீர் பிரிந்து வறண்ட தரை தோன்றட்டும் என்றார். அவர் பேசியபடியே அது நடந்தது. தேவன் தண்ணீரை கடல் என்றும் வறண்ட நிலத்தை நிலம் என்றும் அழைத்தார். கடவுள் நிலத்தையும் கடல்களையும் பார்த்தார். அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் பூமியானது புல்லையும் விதை தரும் செடிகளையும் பூமியில் தங்கள் தங்கள் இனத்தின்படியே விதையுடன் கூடிய கனிகளைத் தரும் மரங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. கடவுள் செடிகளையும் மரங்களையும் பார்த்து அது நல்லது என்று கண்டார். இது படைப்பின் 3ஆம் நாள். கடவுள் வானத்தை பார்த்தார். பகலையும் இரவையும் பிரிக்க வானங்களில் விளக்குகள் இருக்கட்டும் என்று அவர் கூறினார். அவர்கள் பூமியை ஒளிரச் செய்து பருவங்கள், நாட்கள் மற்றும் ஆண்டுகளை குறிப்பார்கள். கடவுள் 2 பெரிய சுடர்களை படைத்தார். பகலில் பிரகாசிக்க சூரியன் பிரகாசமான ஒளியாக இருந்தது. இரவில் பிரகாசிக்கக்கூடிய பலவீனமான ஒளி சந்திரனாக இருந்தது. கடவுள் நட்சத்திரங்களையும் படைத்தார். அவன் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்த்து அது நல்லது என்று கண்டான். இது படைப்பின் 4ஆவது நாள். கடவுள் சொன்னார், கடல்களும் ஆறுகளும் உயிரினங்களால் நிரப்பப்படட்டும். பறவைகள் தங்கள் பாடல்களால் காற்றை நிரப்பட்டும். கடவுள் தண்ணீரில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் பார்த்தார். அவர் பறவைகளை பார்த்தார். அது நல்லதுதான் என்றார் அவர். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, பலுகி பெருகி கடல்களையும் ஆறுகளையும் வானத்தையும் நிரப்புங்கள் என்றார். இது படைப்பின் 5ஆவது நாள். கடவுள் பூமி உயிரினங்களையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்ந்து செல்லும் உயிரினங்களையும் காட்டு விலங்குகளையும் உருவாக்கட்டும் என்றார். கடவுள் அவர்களை பார்த்து அவர்கள் நல்லவர்கள் என்று கண்டார். பிறகு கடவுள் நமது சாயலில் மனிதர்களை உருவாக்குவோம் என்றார். அவர்கள் கடல் மீன்கள், பறவைகள், கால்நடைகள், மிருகங்கள் ஆகியவற்றை ஆளுவார்கள். தரையில் ஊர்ந்து செல்லும் உயிரினங்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களும். கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகுங்கள் என்று கூறினார். பூமியை நிரப்பி அதை ஆளுங்கள். விதை தரும் செடிகள் மற்றும் மரங்களின் பழங்கள் அனைத்தையும் நான் உங்களுக்கு உணவாக கொடுக்கிறேன். நான் ஒவ்வொரு உயிரினத்தையும் ஒவ்வொரு பச்சை தாவரத்தையும் உணவாக கொடுக்கிறேன். கடவுள் தாம் படைத்த அனைத்தையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாக இருந்தது. இது படைப்பின் 6ஆவது நாள். கடவுள் 6 நாட்களில் உலகை படைத்தார். அதை அழகாகச் செய்து முடித்ததும் அதை பராமரிக்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார். கடவுள் நம்மை நேசிப்பதால் இன்றும் நமக்கு அற்புதமான பரிசுகளை தருகிறார் என்பதை நினைவில் கொள்வோம். அவர் படைத்த பொருட்களால் காட்டப்படுகிறது.